செம்பொழில் அரசே, ஆரியங்காவல் ஐயனே, குளத்துக்குழி பாலனே, அந்தல ராஜாவே, உன் 18ஆம் வழியே, உன் சாமியே சாமியே சாமியே. சபரிமலை பயணம் ஆரம்பம். இருமுடியெல்லாம் கட்டிட்டாங்க, பூசை போட்டாங்க, கிளம்புறது தான் இப்போ. கோயிலுக்குறியா? என்ன இப்போ வந்து நம்ம கேரளாவில் பம்பைக்கு பக்கத்தில் இருக்கோம், எரிமேலின்ற ஏரியாவில் சபரிமலைக்கு போகிறதுக்கான ரூட்டு. இங்கே வந்து கோட்டயம், கஞ்சிராப்பள்ளி, ராணி இந்த மாதிரி இதெல்லாம் போட்டிருக்கு. இங்கே என்னென்னா இந்த மசூதியில் வந்து ஏதோ தேங்காய் உடைக்கணுமாம்மா. அப்புறம் அங்கே வந்து தர்மசாஸ்தா கோயில் இங்கேயே வந்து தேங்காய் உடைக்கணுமாம்மா. அண்ணனுங்க தான் உடைக்கிறாங்க. நான் மாலை போடல, நான் வந்து கூட தான் வந்திருக்கேன். இப்போ வந்து இதோ எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க, கார்லேருந்து இறங்கிட்டு இருக்காங்க. அந்த கருப்பு துணி போட்டிருக்கீங்க, எல்லாருமே மாலை போட்டிருக்காங்க. பேட்டை ஸ்ரீ தர்மசஸ்தா டெம்பிள், இதில் போய் எல்லோரும் தேங்காய் உடைக்க போகிறாங்க. செஞ்சு இவன் தான் வந்து மகாலிங்கபுரம் சின்ன சாமியார். இவர் நைட்டு 2 மணிக்கு கூட்டிகிட்டு போய் தேங்காய் உடைக்க போடுறீங்களாடா. அதுக்கெல்லாம் காரணம் வந்து அவன் தான். பிரவீனு 3 தடவை வாந்தி எடுத்துக்கிட்டான். 3 தடவை வாந்தி எடுத்துட்டு இப்போ புஜிரிக்கு ஆகிட்டான். வெளியே ஓட தேங்காய. இங்கே வந்து தலப்பாறை மலைன்னு சொல்லி ஒன்று இருக்குது. இங்கே ஒன்றும் இல்லையே, ஆனால் யாருமே தேங்காய் உடைக்கலையே. பிரதீப் பாய் கம் ஹியர். ஓட இங்கே இருக்க குழி போடு, அடி போடு, அவ்வளோதானே. சிஞ்சு இங்கே போடு முடிஞ்சு அட்டி போடு. சிஞ்சு அட்ரா ஓட்றா போ, இழுத்தட்றா சிஞ்சு, நல்லா ஓங்கி அடி. இழுத்தடிச்சா செஞ்சு ஓடி தாங்க இடுவோம். என்னடா பண்ண செஞ்சு? இழுத்தடி சொன்னா என்ன பண்ண? ஒருத்தாங்க அடி 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 அடிச்சா இங்கே கண்ண முடிச்சு ஆட்டுறேன். இங்கே ஒன்று அப்படி ஓட போடுவோம். அப்படி எல்லாரும் போட்டாங்க. மாமா ஒண்ணுதான், ஒன்று அங்கே உடைக்கணுமா? அடுத்தது இந்த ஒரு கோயிலுக்கு. அப்படி போ. இப்போ வந்து இது உள்ளெல்லாம் விட மாட்டாங்களா? ஏன் பிரவீனு? அதிகாலை 2 மணி ஆகுது. எல்லாருமே இப்போ வந்து எரிமேலின்னு தான் போட்டிருக்கு. எரிமேலின்னு எங்கேயுமே போடல. எருமேலின்னு தான் போட்டிருக்கு. ஆனால் நம்ம தான் எருமேலி
எல்லாருமே வந்துட்டு தேங்காய் உடைச்சிட்டு இப்போ வந்து போட்டுட்ருக்கோம். பாருங்க அங்கே குள்ளே பண்ணி போகிறான். இப்போ அடுத்தது வந்து பம்பைக்கு போயிட்டு பம்பையில் குளிச்சுட்டு அப்புறம் வந்து போய் சபரிமலைக்கு போக வேண்டியதான், நடந்து போக வேண்டியதான். இங்கே பாருங்க மசூதி. நாலு தான் மணி வந்து 1 மணி. இப்போ அதிகாலை 3 மணி 3:20 ஆகுது. இப்போ எல்லோரும் எங்கே போயிட்டுருக்காங்க அப்படின்னா நிலக்கல் பஸ் ஸ்டாப்பில் இருக்கோம். நம்ம வந்து சபரிமலை போகிறதுக்காக நம்ம ஊர்லேருந்து கிளம்பி தேனி, கம்பம், குமிளி, தேக்கடி, அப்புறம் எரிமேலி, அது எரிமேலி, அடுத்தது நிலக்கல்லேருந்து பம்பையிலேருந்து சபரிமலைக்கு வந்து போகிறதுக்காக வந்து இப்போது நிலக்கல்லில் இருக்கோம். இப்போது நிலக்கல்லில் வந்து பார்க்கிங் வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதாவது பம்பையில் பார்க்கிங் வந்து க்ளோஸ்டாமா, அங்கே வந்து ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. நிலக்கல்லில் தான் வண்டி வந்து நிறுத்தணுன்னாங்க. அதனால் இங்கெல்லாம் நிறுத்திட்டு இருமுடி கட்டினவங்கெல்லாம் அதை எடுத்துக்கிட்டு பஸ்ஸில் ஏறி தான் பம்பாவுக்கு போய் பம்பாலேருந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சபரிமலைக்கு போகிறது. அதுக்காக எல்லாம் போயிட்டுருக்கோம். காலையில் 3 மணிக்கு ஏராளமான கூட்டாங்க. நான் நீச்சடிக்கு மட்டும் தான் வந்திருக்கேனாம்மா. தம்பி சொல்கிறேன், தம்பி நான் அதெல்லாம் பார்த்ததே இல்லைடா எப்படி இருக்குன்னு. பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். நிலக்கல் பஸ் ஸ்டாண்ட் இது. இங்கே தான் நம்ம வந்து பஸ் ஏறணும். பஸ் ஏறி அப்புறம் தான் போகணும். எல்லோரும் பஸ்ஸில் ஏறி கிளம்புறாங்க. இப்போது வந்தீங்கன்னா இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டில் நிறைய பஸ் இருக்கும். ஒவ்வொரு பஸ்ஸாக ஃபுல்லாச்சு அப்படின்னா எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு வழியாக நிலக்கல்லில் பஸ் ஸ்டாப்பில் ஏறி இறங்கி இங்கே பம்பைக்கு வந்துட்டோம். பார்த்திங்கன்னா இங்கே பம்பையில் வந்து ஆற்றுக்கிட்டே இறக்கி விட்றாங்க. ஏதோ ஆறு அங்கே போகிறதா குளிக்கிறாங்க. அதில் இந்த குளூரில் இந்நேரத்துக்கு குளிக்கிறானு இல்லையா உக்காளுங்க. சாமி கூட்டத்தை பாருங்கள். அதிகாலையில் 4 மணி ஆகுது. பம்பா ஆற்றுக்கிட்ட பாருங்கள் எவ்வளோ கூட்டம் போகிறாங்கன்னு. சரியான கூட்டம். இந்த பம்பா ரிவர் இதில் தான் குளிச்சுட்டு அதுக்கு மேலே நடந்தவங்க வந்து கோயிலுக்கு போக போகிறாங்க. கரெக்டாக 4:44. ஏன் இப்படி கொடுமை பண்ணுறீங்க இந்த குளூரில்? அதெல்லாம் மழை பெஞ்சிட்டே இருக்குங்க கேரளாவில். இந்த தண்ணியில் இவனுங்க குளிக்க விட்டு இவனுங்க வந்து இங்கே மேலே சாமி பார்க்க போகிறேங்கிறானுங்களே. என்ன நடக்க போதோ தெரியல. இந்த குளிருது. இந்த மாதிரி தாங்க குளிக்கணும் பம்பை ரிவரில். குளிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இருமுடி வந்து இறக்கி வச்சுட்டு அப்புறம் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு திரும்ப வந்து ஏறணும். கூட வந்த பக்தர்கள் இப்போ வந்து நீராட போகிறார்கள் பம்பை ஆற்றில். நானும் கூட சென்று நீராட்ட போகிறேன். ஐயோ இதில் போனீங்கன்னு அடிச்சுட்டு போச்சுன்னா எங்கே போகணும்னே தெரியும். இந்த தண்ணி என்ன கலர் வருதுன்னு கூட தெரியலையே. இத்தனை வேறு போட்டு கலீஜாக ஆடுறாங்களே. ஐயோ கசன்னு இருக்குதே, ஒன்றும் புரியலையே. ஐயோ நல்லா இழுத்து விடாதுன்னு துளி உண்டு ஒரு பக்கம் மட்டும் போட்டுக்கிற. நான் அப்படி ஃபுல்லாக இழுத்துட்டேன். எல்லாம் இப்போ நீராடிட்டு பொட்டு போட்டுக்கிட்டு இப்போ வந்து மலையேற போகிறாங்க. அதுக்கு வந்து சந்தனம் சிவப்புலாம் இடுறாங்க. வேறு தம்பி ஏய் மோனோஜ் இங்கே வருதா? அரணைத்தில் மட்டும் போட்டு உனக்கு அடிச்சுடு. ஜந்தனத்துல வச்சு என்ன பண்ண போற? அழிச்சு விட எல்லாத்தையும். ஜந்தனத்தை போட்டு அப்பி விடுற அவனுக்கு. அப்பி விடுற மூஞ்சி ஃபுல்லா அப்பி விடுற. வச்சு என்ன பண்ற? ஓகே ஐயப்பன் நடமே என்ன சொல்லு. அட துண்டு வர மடிச்சு வைக்கல முடிச்சேன். துண்டுடு
இங்கே திரும்ப கட்டி விட்டாங்களா? சூப்பர். என்ன இது? என்ன இது? என்னது? நினைச்சிட்டு போறோம். ஓகே போனாலும் நினைப்பேன். போன என்ன பண்றது? இப்போ வந்து நடைப்பயணம் வந்து ஆரம்பிச்சாச்சு. இதுதான் என்ட்ரன்ஸு. இங்கே இருந்தால் நம்ம வந்து நடைப்பயணம் வந்து ஆரம்பிப்போம். எல்லாருமே முன்னாடி போயிட்டுருக்காங்க. நம்ம சாமி போகிறாரு, நம்ம மூத்த சாமி இவர். இப்போ வந்து கொஞ்சம் தூரம் மேலே வந்திருக்கோம். இங்கே வந்து தேங்காய் உடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தேங்காய் உடைக்கணுமாம்மா ஃபஸ்ட்டு. முடிஞ்சு ஸ்டார்ட் உடைச்சிட்டான் தம்பிங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் கோயில் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து தேங்காய் உடைக்கிறாங்க. அப்புறம் ஏதோ சம்திங் கவுண்டர் அது இதுன்னு எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே தான் போயிட்டு அந்த இங்கே வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கல் போட்டிருக்காங்களே, இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மலைப்பாதை தான். மண் கல் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி பாதைகள் வந்து இருக்காது. இங்கே வந்து என்னென்னா டிக்கெட் கவுண்டரு. டிக்கெட் கவுண்டர் கிடையாது, நம்ம ஆன்லைனில் புக் பண்ண டிக்கெட் வந்து இங்கே வெரிஃபை பண்ணுறாங்க. இங்கே வெரிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் தான் அலோவ் பண்ணுவாங்க. இல்லைன்னா வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. இங்கே 1 2 3 4 5 6 up to 10 12 13 வரலும் இருக்குது. கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பெரியார் டைகர் ரிசர்வ் தி ஹோலி என்ன பூங்காவனம் இருக்குன்னு அந்த இந்த படத்தில் பூங்காவனம்னு படிப்பானே, கவுண்டமணி செந்தில் அந்த மாதிரி படிக்கிறேன். பார்த்திங்கன்னா சபரிமலையை வந்து பார்க்க முடியாமல் இருக்கீங்க, அந்த ஹேண்டிகேப்டு இருக்காங்களா, அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா டோலின் சம்திங் சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து சேர்ஸ் வந்து வச்சு தூக்கிட்டு போகிறாங்க. போகிற வழியில் எண்ணெய் கடை இருக்குது. ஒரு எண்ணெய் 50 ரூபான்னு போட்டிருக்கு. போகக்கூடிய பாதைகள் வந்து ஆரம்பத்தில் இப்படி தாங்க இருக்குது. அதுக்கு மேலே தான் வந்துட்டு இந்த கல் மண் அந்த மாதிரியான பாதை வந்து வரும். இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு தான் இந்த மாதிரி இருக்கும். இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இன்னும் 3.2 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ரெக் பண்ணி போனோன்னா சபரிமலைக்கு போயிடலான்னு சொல்லி போட்டிருக்காங்க. விடிய ஆரம்பிச்சிருச்சு. கிளைமேட் பயங்கரமாக இருக்குது. மணி 7 மணி விடிய ஆரம்பிச்சிருச்சு. மழை பெஞ்சிட்டே இருக்குது. பக்தர்கள் பயணத்தை வந்து நிறுத்தாமல் போயிட்டே தான் இருக்காங்க. காலையிலே ஏகப்பட்ட கூட்டம். கீழே பாருங்கள் எவ்வளோ டிக்ளைனாக இருக்குது அப்படின்ட்டு ஃபுல் கூட்டம். சபரிமலைக்கு மேலே ஏறும்போது வழியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி ஜூஸ் ஐட்டம்ஸு, அப்புறம் இது மாதிரி பலகாரம் இது மாதிரி எல்லாமே போடுறாங்க. ஃப்ரெஷ் ஜூஸ் எல்லாமே நிறையா இருக்குது. முலாம்பழம், ஆரஞ்சு, பனானா, அப்புறம் குளுக்கோஸ் இது மாதிரி எல்லாமே கொடுக்குறாங்க. கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு போகிற மாதிரி வாட்டர் மெலன் இது மாதிரி எல்லாமே கொடுக்குறாங்க. நம்மளும் கொஞ்ச நேரம் தொலைஞ்சு போயிட்டாங்க. இப்போ தான் திரும்ப கண்டுபிடிச்சேன். மொத்தம் 4 கிலோமீட்டர் ட்ரெக்கில் 2 கிலோமீட்டர்ஸ் வந்து இன்க்ளைனாக ஆயிடணும். இப்போ வந்து டிக்ளைனாக போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு 1.7 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். போனால் நம்ம வந்து இங்கே வந்து நைட்டு வாங்கினோம் இல்லையா, அது வந்து ஏதோ அது பேர் தெரியல எனக்கு. அது குத்துறாங்க, இங்கே தான் குத்துவாங்களாம். அதெல்லாம் குத்தி விட்டு வராங்க. கத்தி அது இதுன்னு இருக்குது. தேங்காய் உடைக்கிறது எல்லாமே இங்கே தான் பண்ணுறாங்க. நம்ம கூட வந்த பக்தர்கள் தான் இங்கே தான் அதை குத்துறாங்க. அந்தாண்ட போகிறாங்களே. பிரவீனே போயிட்டா கசன்னு கிடக்குது. அப்பா சாமி, இவங்க பண்ணுற பக்தினால கீழே எல்லாம் உழுவுலேருந்து குச்சி அதுனால கசன்னு கிடக்குது. நல்லாவே இல்லை. ஒரு வழியாக சபரிமலைக்கு இன்னும் 800 மீட்டர்ஸ் தான் இருக்குது. கிட்டக்க வந்துட்டோம். கிட்டத்தட்ட 6 மணிலேருந்து நடந்துக்கிட்டே இருக்கோம். 2 மணி நேரம் ஆச்சு. நடந்து போய்கிட்டே தான் இருக்கோம். மேலே இருக்கும்.
கூட்டம் அதிகமாக இருக்கும். போகிற வழியில் சூப்பராக இருக்குங்க. இங்கே இந்த கீழே வந்து கல் இந்த மாதிரி காங்கிரீட் போட்டு வழி அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த இயற்கை சூழல் பெரிய பெரிய மரங்கள் வந்து வரவேற்கிறது வந்து ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு மரம்னா ரொம்ப பிடிக்கும். சாமி வேண்டுனோ இல்லையோ மரத்தை வந்து நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அந்தளவுக்கு வந்து மரங்கள், உயர்ந்த மரங்கள் வந்து நிறையா இருக்குது. நாங்கள் அங்கே போய் இன்னும் பார்க்குறோம், நிறையா இருக்குது, சூப்பராக இருக்குது. சண்டேவா மண்டே வாழ்றது ஒரு வாரமா இல்லை ஒரு வழியாக அந்த 4 கிலோமீட்டர் நடந்து இந்த இருமுடியை தூக்கிட்டு, நான் தூக்கலை, கூட வந்தவங்களாம் தூக்கிட்டு இந்த சபரிமலை கோயிலுக்கு வந்துட்டாங்க. இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் வந்து அந்த சாமியை போய் பார்த்துடலாம். சபரிமலைக்கு வந்த செல்ஃபி இருக்குது. இந்த இருமுடி வச்சுக்கோ, இருமுடி தலையில் வச்சுக்கோ. ஃபைனலாக அந்த சபரிமலைக்கு வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இவ்வளோ தூரம் வந்ததுக்கு இன்னும் ஒரு கட்டிடணுமா? கிளைமேட் வந்து செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு, பயங்கர சூப்பராக இருக்குது. காலையில் எந்திரிச்சுமே மழை, 6 மணிக்கெல்லாமே நல்ல மழை, அது வந்து சூப்பராக தெரியுது. உள்ளே வந்துட்டோம். அந்த கிட்டி மாதிரி போட்டுப்பாங்களே கேட்டு, அதுக்கு பக்கமாக வந்துட்டோம். கூட்டம், ஏராளமான கூட்டம். ஆனால் நேற்று நைட்டு சாமி பார்த்தீங்களும் இப்போ கீழே இறங்கிட்டு இருக்காங்க. காலையில் நம்மளோட வந்தவங்களும் எல்லாருமே வந்துட்டுருக்காங்க. சரியான கூட்டம். சாமி வணக்கம் சாமி. ஐயப்பன் கோயிலுக்கு வந்து போயிட்டு வரோம். வந்து எனக்கு தெரிஞ்சு என்னை வந்து தனியாக ஒரு லைனில் அமுச்சு விட போகிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இருமுடி கட்டலை, நம்ம கூட வந்தீங்களா இருமுடி கட்டியிருக்காங்க. அதனால் இப்போது இருமுடி கட்டாதீங்களா அந்தாண்ட லைன் போட்டிருக்காங்க. அப்படிங்கிறப்ப நான் அந்தாண்ட தான் போவேன்னு நினைக்கிறேன். பார்த்தா தான் தெரியும். இப்போ வந்து அந்த 18ஆம் படி அப்படிங்கிற அந்த இடத்துக்கு வந்து நம்ம வந்துட்டோம். என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. நான் வந்து இருமுடி கட்டில் ஏற்றுறாங்களா இல்லைன்னு தெரியல, பார்த்தா தான் தெரியும். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச நீ வந்து மேலே ஏற்ற மாட்டாங்க. ஏன்னா நான் இருமுடி கட்டலிங் மட்டும்தான் இங்கே அலோடு, வாய்ப்பே இல்லை. ஏன்னா இப்போ கூட்டம் கம்மியாக இருக்கிறதுனால இதில் ஏற்ற மாட்டாங்க. பயங்கர கூட்டங்க, சுற்றி முற்றிலாம் பயங்கரமான கூட்டம், வேறு லெவலில் இருக்குது. கிளைமேட்டும் செம்மையாக இருக்குது, மழை பெஞ்சிருக்கு. இங்கே தேங்காய் உடைக்க போயிட்டாங்க நம்ம ஆளுங்க. தான் அங்கே பட்டுன்னு உடைச்சிட்டு இருக்காங்க, அங்கே உடைக்கிறாங்களாட்டு. ஏன்னா இருமுடி கட்டாதீங்களா இறக்கி விட்டாங்க. நம்ம அண்ணன் எப்படியான கூட்டத்தில் நெரிசலில் கூப்பிட்டு போயிடலான்னு பார்த்தான், பட் அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. இருமுடியே கட்டிட்டு வந்துக்கலாம் மாட்டிருக்குது. கட்டாதீங்க வந்து சும்மா க்யூவில் நிற்கிறாங்க, கொல்லா கூட்டம் நிற்கிது க்யூவில். இருமுடி கட்டியிருக்கீங்க தான் ஈஸியாக போய் சாமி பார்ப்பாங்களாட்டிருக்கு. சரியான கூட்டம். எப்படி நான் போய் சாமி பார்த்து நான் இது பண்ண போகிறேன்னு தெரில. சிங்கிளாக தான் போகிறேன். டவருக்கு ஃபோன் பண்ணிக்கலாம், எங்கே இருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னு இது பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்ப்போம். இங்கே வந்து சிவில் தரிசனம் போட்டிருக்காங்க, அதாவது வித்தவுட் இருமுடி அப்படிங்கிறத அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாருங்க அங்கே கூட்டம் போது பார்த்தீங்களா, அதில் தான் நான் போகணும். இருமுடி கட்டிட்டு வந்துட்டு அவங்களோட நான் போயிருந்துருக்கலாம், ஆனால் அதை நான் பண்ண முட்டேன். மக்கள் கூட்டம் எப்போ சாமி ஃபுல்லாக கூட்டங்க. அங்கே வந்து அட்டியில் நிற்கிறாங்களே, அந்த என்ன சொல்கிறது எனக்கு பெருசாக அப்படி நின்று பழக்கல, அதனால தெரியல. அது என்னமோ சொல்லுவாங்களே, இந்த வரிசையில் நிற்பாங்களே, அது என்னமோ சொல்லுவாங்க, அட்டி அப்படி நிற்பதே சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 1 2 3 ஒரு 10 அட்டியாட்டு இருக்குது. அதுக்குள்ளே நின்றுட்டுருக்காங்க. அப்படிங்கப்பா அவ்வளோ கூட்டம். இவங்க என்னைக்கு சாமி பார்த்துட்டு என்னைக்கு வெளியே வருது, அந்தளவுக்கு கொல்ல கூட்டமாக இருக்குதுங்க, பயங்கர கூட்டம். நீங்கள் எந்நேரம் சாமி பார்த்து எல்லாம் என்ன நைட்டே வந்தீங்களா பார்த்துட்டு இப்போ தான் வெளியே வருவாங்களாட்டிருக்கு. நீங்கள் சின்சன் பாருங்க என்ன பண்ணுறேன்னு. சிஞ்சு அப்படிங்க பாரு. சாமி எல்லாம் தெரிஞ்சது வந்து
சபரிமலை பார்த்துட்டு சபரிசாமி ஐயப்பனை பார்த்துட்டு இங்கே வந்து ஒரு சாமி இருக்குது. இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தேங்காய் கீழே உருட்டிட்டு வந்து இங்கே கொண்டு வந்து போட்டுறாங்க, உடைக்கல. ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு விதமாக பண்ணுறாங்க. இது என்னமோ பேர் சொன்னால் பார்த்துட்டு வெளியே வந்தீங்கன்னா இங்கே வந்து அன்னதான மண்டபம். இங்கே வந்து ஃப்ரீயாக சாப்பாடு போடுவாங்க எல்லாத்துக்குமே. இதுவே க்யூ தான் நாட்டுக்கு முன்னாடி அங்கே பாரு, ஃபுல் க்யூவாக இருக்குது. அதேமாதிரி இலவச மூலிகை குடிநீர்னு சொல்லி நிறைய இடத்துக்கு கொடுப்பாங்க. நீங்கள் குடிநீரும் குடிச்சிக்கலாம். சுற்றி மண்டபம் அதுன்னு ஏகப்பட்டது எல்லாமே கட்டி விட்ருக்காங்க. இதான் சபரிமலையில் வந்து அன்னதானம் போடக்கூடிய இடம். இங்கே வந்து இந்த மாதிரி என்ட்ரன்ஸில் டோக்கன் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து இங்கே நீங்கள் எடுத்துக்கலாம். சாப்பிட்டு நீங்கள் அப்புறம் கோயில் விட்டு கீழே இறங்கிக்கலாம். ஒரு பெரிய ஹாலு. இது என்ன இடம்னா ஆப்போசிட்டில் வந்து அன்னதானம் போட்டிருக்காங்களா, அன்னதானம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கோயிலேருந்தெல்லாம் வெளியே வருவீங்க. வெளியே வந்துட்டு சிலர் சாப்பிட போயிடுவாங்க. இல்லை இங்கே வந்து மேக்ஸிமம் 90% பீப்புள் இங்கே தான் வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இது வந்து ஒரு ஷெட்டுக்கு அடியில் வந்து பாய் விரிச்சுட்டோ துண்டு விரிச்சுட்டோ இங்கே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த தேங்காயெல்லாம் உடச்சி அதில் உள்ள நெய் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சிலர் சாப்பிட போகிறாங்க. இல்லைன்னா இதுக்கு முன்னாடியே சாப்பிட போகிறாங்க. நாங்கள் இன்னும் வந்து இதை பண்ணலை, சாப்பிட்டு வந்துட்டோம். இனிமேல் தான் அந்த நெய்யெல்லாம் உடச்சி இந்த போசியில் வந்து ஊற்றுவாங்க. அவ்வளோதான். இப்போ வந்து இருமுடி அவுத்து அந்த தேங்காயெல்லாம் வெளியே எடுத்து அந்த நெய்யை வந்து அந்த போசியில் ஊற்றி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது தான் இப்போ அந்த வேலை தான் பண்ண போகிறோம். இதுதான் வந்து அந்த இருமுடி கட்டி கொடுத்த தேங்காய். இதுதான் இப்போ உடச்சி நெய் எடுத்து ஊற்ற போகிறோம். அப்படியே அப்படியே நெய் என்ன பண்றது? அப்படியே எடுக்க முடியாது, ஸ்பூன் வச்சு எடுக்க முடியாதா? சரி, எப்படியும் கரையில் தானே, கரையிட்டு விடு. அவ்வளோதாங்க, இப்படி தாங்க எடுக்கணும். இந்த மாதிரி இருமுடி கட்டிட்டு அந்த தேங்காயிலேருந்து நெய் எடுத்து போட்டு என்னென்னமோ பண்ணிவிட்டு அவ்வளோதான் கிளம்பிடுவாங்க. கூட்டத்தை பாருங்கள், அந்த ஷெட்டுக்குள்ளே ஃபுல்லாக கூட்டம் தான். அப்படியே சாமி இங்கேருந்து நிற்கிறாங்க சாமி பார்க்குறதுக்கு. இங்கேருந்து நின்று இதெல்லாம் வந்து இந்த இருமுடி கட்டாதீங்க, அந்தாண்ட ஒரு லைன் இருக்குது, அது வந்து இருமுடி கட்டி வரவீங்க. காலையிலேருந்து கூட்டம் இப்படியே தான் இருக்குது, கொள்ளா கூட்டமாக இருக்குது. அதுவும் சீசன் இல்லாதப்போ இப்படின்னா என்ன, அந்த கார்த்திகை மாதம் ஐப்பசி மாதம்லாம் இவ்வளோ கூட்டம் வரும். எங்கள் ஆள் உடச்ச தேங்காயெல்லாம் நெருப்பில் போட போயிட்டான். அந்தாண்ட போயிடுச்சு, பொறுமையாக போடு.